தமிழக மீனவர்கள் விவகாரத்தை மனிதாபிமான அடிப்படையில் அணுகுவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள அனுராக் குமார திசநாயக்க தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வந்துள்ளார். 3 நாள் பயணத்தின் முதற்கட்டமாக நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரை சந்தித்த அவர் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு, நிதி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. பின்னர் மோடியும் அனுராக் திசநாயக்காவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இரு நாடுகளின் பாதுகாப்பும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது என்பதால் விரைவில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது என்று மோடி குறிப்பிட்டார். தமிழக மீனவர்கள் விவகாரத்தை மனிதாபிமான அடிப்படையில் அணுகுவது என்று இருவரும் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் கூறினார். रामायण ट्रेल के माध्यम से पर्यटन की अपार संभावनाओं को साकार करने पर भी काम किया जाएगा। फ्रेंड्स, हमने मछुआरों की आजीविका से जुड़े मुद्दों पर भी चर्चा की। हम सहमत हैं कि हमें इस मामले में एक मानवीय अप्रोच के साथ आगे बढ़ना चाहिए। हमने श्रीलंका में रिकंस्ट्रक्शन और रिकंसिलियेशन पर भी बात की. இந்த பயணத்தின் மூலம் இருநாட்டு உறவு மேலும் வலுப்படும் என குறிப்பிட்ட திசநாயக்க, இந்தியாவின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இலங்கையின் நிலப்பரப்பை யாரும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியளித்தார். That we will not allow our land to be used in any way in a manner that is detrimental to the interest of India. இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பது குறித்து அந்நாட்டு அதிபரிடம் பேச வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார்.